கற்பை எலும்போடு முறிந்து ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை பார்த்து இவ்வளவு கம்மியா மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். ஒரு பெண்ணை அடித்து விட்டோமே என்று அந்த காலத்து மறுப்பாளர்கள் கூட பெண்ணை அடிப்பதை கேவலமாக நினைத்து விட்டு சென்று விட்டார்கள். ஆனா இன்னைக்கு ஆண்களையும் பார்க்கறது இல்ல, பெண்களையும் பார்க்கறது இல்ல, குழந்தைகளையும் பார்க்கறது இல்ல. எங்கே பார்த்தாலும் பலகீனமான குழந்தைகள் மீது தாக்குதல், பலகீனமான பெண்கள் மீது தாக்குதல், வயதான முதியோர்கள் மீது தாக்குதல். இவனுங்களாம் பலமானவன்களா? எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இப்படி அல்லாஹுடைய ரசூல் மீது அன்பு வைத்திருந்தார்கள். அல்லாஹுடைய ரசூல் மீது இந்த அளவிற்கு அன்பு வைத்திருந்தார்கள். சொல்ல போனால் அந்த நேரத்தில் ரசூல்லா கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குது உண்மை அம்மாராவுக்கு. அவங்க சொன்னாங்க, யா ரசூல் அல்லாஹ், உங்களுடன் சொர்க்கத்தில் என்னுடைய குடும்பத்தோடு நான் இருக்கணும்னு சொன்னாங்க. ரசூல்லா அந்த இடத்திலேயே துவா செய்தார்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ் இஜ்அல்ஹும், இந்த குடும்பத்தார்களை ஆக்கி விடுவாயாக, ருஃபகா, என்னுடன் இருக்கக்கூடியவர்களாக, ஃபில் ஜன்னதி, சொர்க்கத்துல. அப்போ கூட சொர்க்கத்துல ரசூலுல்லாவோடு இருக்க வேண்டும் என்ற அன்பு.